ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியில் இந்த சேமியா உப்புமாவும் ஒன்று. ரொம்பவே டேஸ்டியாக தான் இருக்கும். ஆனால் சிம்பிள் அண்ட் டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் இது போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினாலே போதும், ரொம்ப வதங்கணுன்ட்டுலாம் இல்லை. ஒரு பேக் சேமியாவுக்கு வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் வந்து இன்றைக்கி 2 பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக 4 டம்ளர் தான் ஊற்றணும். மீடியம் சைஸ் டம்ளர். கருவேப்பிலை, உப்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேமியா வந்து ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி இந்த பிராண்டு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த பிராண்ட் சேமியா கிடைக்குதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பாக்கெட்டையுமே இதில் கொட்டிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்றாதீங்க. கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதிகமாக தூவி விடுங்க. இன்னும் நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்கிறேன். தக்காளி இதில் எதுவுமே ஆட் பண்ணல. ஒரு 2 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சா போதும். நல்ல டேஸ்டியான உதிரியாக வந்து சேமியா உப்புமா வந்து ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி வந்து டக்குன்னு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு இல்லை அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் இந்த சேமியா உப்புமா வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.